மக்களவைத் தேர்தலில் திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி வைத்துள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்னை அண்ணா அறிவாலயம் வந்துள்ளார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மக்கள் நீதி மய்யத்துக்கு திமுக ஒரு தொகுதி ஒதுக்குவதாக ஏற்கனவே ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய இந்த பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்படுமா? விவரங்கள் என்ன? திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது வரையிலும் மறைமுக பேச்சுவார்த்தையாகவே இருந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் போட்டியிடும் என்பது தொடர்பான தகவல் தேர்தல் பணி தொடங்குவதற்கு முன்னதாகவே மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் நேரடியான பேச்சுவார்த்தைக்கு எப்போது வருவார்கள் என்பது தொடர்பான தகவல் என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. அதே போல திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுமா அல்லது காங்கிரசுடன் இணைந்து மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலை சந்திக்குமா என்பது தொடர்பாக சந்தேகங்கள் என்பது தொடர்ச்சியாகவே எழுந்து வந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே கோவை தொகுதியும் அதே போல சென்னை தெற்கு ஆகிய 2 தொகுதிகளை மக்கள் நீதி மய்யம் தொடர்ச்சியாக கேட்டு வந்தது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டாலும் கூட இந்த 2 தொகுதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் திமுக சார்பில் ஒரு தொகுதி, அதாவது கோவை தொகுதி மட்டுமே வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படாமல் மக்கள் நீதி மய்யத்திற்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்பதற்கான தகவல் வெளியாகியிருந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பேச்சுவார்த்தை என்பது இழுபறியாக இருந்தது. தற்பொழுது அந்த இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மய்யம் திமுகவுடனான பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்றே இந்த பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்பட்டு ஒரு தொகுதிக்கு கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சருடன் நேரடியாக இந்த பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக கோவை தொகுதியை மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒதுக்குவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன்படி தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போல டி.ஆர். பாலு, ஏவா வேலு, பொன்முடி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனை வரவேற்றார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தொடர்ச்சியாக உள்ளே சென்று தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஊராட்சி ஒன்றிய தேர்தலை பொறுத்த கமலஹாசன் அவர் மக்கள் நீதி மய்ய தொகுதி எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் குறிப்பாக காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்காக பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் காங்கிரசுடன் கைகோர்த்து திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது வரையிலுமே காங்கிரசுடன் திமுக காங்கிரசுடன் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுமா என்பது தொடர்பான தகவல் மறைமுகமாக இருந்த நிலையில் நேரடியான பேச்சுவார்த்தைக்கு கமலஹாசன் முதல் முறையாக அண்ணா அறிவாலயத்திற்கு முதலமைச்சரை நேரில் சந்தித்து இந்த கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். திமுகவை பொறுத்தவரையிலும் அனைத்து கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது இன்றுடன் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இன்று மாலை காங்கிரசுடனான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த 10 இடங்களை இந்த முறையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த 10 இடங்கள் வழங்கப்பட்டால் குறிப்பாக மக்கள் நீதி மய்யத்திற்கும் அதிலிருந்து ஒரு இடங்கள் வழங்கப்படுமா அல்லது திமுகவுடன் நேரடியாக போட்டியிடுமா என்பது தொடர்பான விவரங்கள் கேள்விக்குறியாக ஒன்றாகவே இருந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக மக்கள் நீதி மய்யம் திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தான் ஒரு தொகுதி என்பது தனித்து வழங்கப்படும் என்ற தொடர்பான தகவல் வெளியாகும். இன்றுக்குள்ளாகவே அது கையெழுத்து ஒப்பந்தம் இடப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த முறைதான் திமுகவுடன் இணைந்து மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மய்யம் இன்றுடன் இந்த தொகுதி பங்கீடு கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்றைக்கே நிறைவு செய்யப்படும் என்று பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த நிலையில அவர்கள் என்ன சின்னத்தில் போட்டியிடுவதாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க? அதாவது ஏற்கனவே திமுக மக்கள் நீதி மய்யம் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இந்த முறை திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என்ற தகவல் வெளியாகி இருந்தது.
அதன் அடிப்படையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்று கையெழுத்து ஒப்பந்தம் விடப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்பொழுது பேச்சுவார்த்தை முடிந்த பிறகாக மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். உடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்து ஒரு தொகுதியில் போட்டியிடும், அதிலும் கோவை தொகுதி வேண்டும் என்ற தகவலை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த கூட்டணி கையெழுத்து ஒப்பந்தம் என்பது இடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை அல்லது சென்னை தெற்கு ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்பொழுது கையெழுத்து ஒப்பந்தமிடப்பட்டு இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் முன்னிலையில் அதே போல மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியில் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் கையெழுத்திட்டார். இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற்றது. தற்போது மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனுக்கு ஒரு தொகுதியானது திமுக ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ கையெழுத்தானது இடப்பட்டது. தொடர்ந்து இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவுடன் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, அது என்ன தொகுதி என்பது குறித்து விவரங்கள் தெரிய வந்திருக்கா? அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக திமுகவுடன் மக்கள் நீதி மையம் இணைந்து போட்டியிடும் என்ற தகவல் தொடர்ச்சியாகவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் தொடர்ச்சியான இந்த தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் மக்களவை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியில் தேர்தலுக்கு சந்திக்கும் எனவும் அதே போல மாநிலங்களவையில் ஒரு இடங்கள் தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். மக்களவை தேர்தலை பொறுத்தவரையிலும் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒரு இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது திமுக சார்பில் கையெழுத்து ஒப்பந்தமிடப்பட்டிருக்கிறது என்ற தகவலை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கோவை தொகுதியும் சென்னை தெற்கு ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதிதான் வேண்டும் என்ற கோரிக்கை என்பது மக்கள் நீதி மையம் சார்பாக முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்று வெளியே வந்த மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் குறிப்பாக மாநிலங்களவை பற்றி எதுவும் பேசவில்லை எனவும் மக்களவை பற்றி எதுவும் பேசவில்லை, மாநிலங்களவை தொகுதியில் ஒரு தொகுதி என்பது வழங்கப்பட்டதற்கான தகவலை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் கேட்டிருந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது மாநிலங்களவை தேர்தலில் மட்டுமே ஒரு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மக்களவை தேர்தலை பொறுத்தவரையிலும் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றும் இந்த தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.